அந்த பொண்ணு அப்படிதான் கூப்பிடுவாரு. நான் அப்படியே ஸ்கூல்ல இருந்து பயங்கர கான்வென்ட்ல எல்லாம் படிச்சுட்டு யா டெல் மீ அப்படி இருப்போம். அது இனியா பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்படி பாத்து அப்படியும் பாரு அவரு அப்படியே அந்த கண்ணை அப்படி விரிப்பாரு. விரிச்சுட்டு சாங் எபிசோட்ல இவரை திட்டின மாதிரி யாருமே ஒரு லைஃப்ல திட்டிருக்க மாட்டாங்க. அவ்வளோ திட்டிருக்கேன் நானு. என்ன சாவடிக்கிறாயா இருந்தாலும் இவர் வந்து என்ன கழுதான் தான் கூப்பிடுவாரு. அது இப்பெல்லாம் பண்ணானா சார் ஸ்ட்ரெயிட் அரெஸ்ட் வாரண்ட் தான். ஆமா கம்ப்ளைண்ட் கொலை முயற்சின்னு சொல்லி இப்ப அவ்வளவு தெளிவாயிட்டேன் நானு. ஏமாத்தலாம் முடியாது. அழகான போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நீங்க சொல்லலாம், அவரை சொல்லலாம். எங்க குடும்ப நண்பர் என்கிட்ட எப்படி பழக்கமோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேர்கிட்டையும் எங்கள் பசங்களாம் டேய் அப்படிடான்னு சொல்லி அவங்க சரிக்கான்னு பயந்து எனக்கு விட அதிகமாக பயப்படுவாங்க. என் பொண்டாட்டி அதிகமாக என்னை விட அதிகமாக பேசுவாங்க. எல்லாம் ஒரு குடும்ப நண்பர், நன்றி உள்ள ஒரு ஜீவன். அதெல்லாம் ஓகே. எல்லாரும் பயப்படுவாங்கன்னு சொன்னார்ல சார், நீங்க யாருக்கு பயப்படுவீங்க? பயப்படாம நடிப்பேன். நான் எல்லாத்தையும் பயப்படுவேன். எல்லாத்தையும் எதுக்கு ஏதாவது வம்பாயிர போகுதுன்னு பயப்படுவேன். பயப்படாத மாதிரி நடிப்பேன். அவ்வளவுதான். யாரை பர்டிகுலர் எதிர்பார்க்கிறேன்? என்னதான் வேற யாரு? என்னோட புகழ் தானே சார் நான் பாடுவேன். நான் இவங்கள செல்லமா ஒன்று கூப்பிடுவேன். உரிமையாடா போன் எடுத்தோடனே ஹலோ சார் ஒன்னே பேசுங்க சீஃப் மினிஸ்டர். எனக்கு இவங்கள அப்போ அவ்வளோ டெரரா அவங்க. ஆமா, அதுக்கான ஒரு ஆற்றல் உள்ள ஒரு அது சங்கீதாவின் மறுபக்கம். ஆமா இல்ல ஆக்சுவலா என்ன அந்த போல்டுன்னு ஆக்குனது வந்து சார் தான். பிகாஸ் நான் சாரோட நான் நடிக்கிறப்ப ஐ திங்க் ஐ வாஸ் 16 ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். 16 or 17 அந்த ஏஜ் தான். எனக்கு பயங்கரமா திட்டுவாரு. திட்டுன்னு திட்டுவாரு சார். நல்லது மட்டும் சொல்லுவேன் நீங்க நினைக்கிறீங்க. சைதாப்பேட்ல இருந்து வந்து திட்டாம இருந்தா அப்படிமா? கரெக்ட். யோ கூப்பிடியா அந்த பொண்ணு அப்படிதான் கூப்பிடுவாரு. நான் அப்படியே ஸ்கூல்ல இருந்து பயங்கர கான்வென்ட்ல எல்லாம் படிச்சுட்டு யா டெல் மீ அப்படி இருப்போம். அது இனியா பண்ணிட்டு இருக்கேன் நான். அது நீ ஏன் சொல்றாங்க அவங்க அவ அப்படியாதான் சொல்லலாம். அதுன்னு சொன்னா அது திங் இல்ல, இட் மீன்ஸ் அவ்வளோ கூட எனக்கு மரியாதை கிடையாது. அவ்வளோ கூட எனக்கு மரியாதை கிடையாது. என்ன அந்த அதாவது எனக்கு என்ன ஐ யூஸ் டு ஹேட் ஹிம். கபடி நடிச்சப்பலாம் ஐயோ மறுபடியும் போய் அந்த ஆளை பார்க்கணுமா அந்த மாதிரி தான். பட் தென் there is a very beautiful heart inside him. And அது வந்து ஆக்சுவலா வந்து இவரோட நான் வந்து ஆண்டியோட தான் க்ளோஸ். ஆனா இவரு எனக்கு அங்கிள் கிடையாது, இவர் சார். அவங்க வைஃப் வந்து எனக்கு ஆண்டி. அவங்க வந்து டெய்லி ஷூட்டிங் முடிச்சு ஆண்டி என்ன தெரியுமா பண்ணாரு இன்னைக்கு, என்ன இப்படி பேசினாரு, என்ன அப்படி பேசினாரு, என்ன இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாரு, அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாரு. அம்மா அவர் அப்படிதாம்மா, என்னைக்கும் அப்படிதாம்மா, நீ எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோம்மா அப்படின்னு அவங்க தான் வந்து எனக்கு தைரியம் கொடுத்து நடிக்க வச்சாங்க. அந்த படம் முடிச்சுட்டு அடுத்த படமும் என்ன சாரோடைய ஆண்டி மறுபடியும் சாரே கூப்பிடுறாரு, நான் நடிக்க மாட்டேன். நான் பாவமா நடிமா நல்லவருமா அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா எங்க 2 பேருக்கும் பேட்ச் அப் பண்ணதே அவங்க தான். எங்களை பேட்ச் அப் பண்ணி இவங்களை பத்தி சொல்லணும்னா ஒரு வார்த்தை. நான் ஒரு பீரியட்ல ஒடிஞ்சு உட்கார்ந்தேன் ஒரு நாள் ஒரு சம்பவத்தால். எங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் எனக்கு யாரெல்லாம் சொன்னாங்க தான் எல்லாருக்கும். அப்போ கூட எங்கிட்ட கிட்ட வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறதுக்கு பயம், அந்த மாதிரி டிப்ரெஷன். அப்போது இவங்க வந்து நான் அன்றைக்கி எந்திரிச்சு உட்காரத்துக்கான ஒரு விஷயமும் பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ணி சபையில் சொன்னவனா அது அவங்களுக்கும் அப்படி யாரும் கூட பிறந்து கூட பண்ணல. அதான் அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு எங்களுக்கெல்லாம் தைரியம் கொடுக்குறாரு, நம்பிக்கை கூட்டுறாரு. அப்புறம் இவரே அப்படி உடஞ்சி போகிறாரு. எல்லாம் எந்திரிச்சு ஒரு பார்க்க சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் அன்றைக்கி யார் பெற்ற பொண்ணோ என்னடா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது இவங்க கூடலாம் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு நான் அன்றைக்கி ரொம்ப கரைஞ்சி போயிட்டேன். உங்களோட இமோஷனல் பாண்டிங் அண்ட் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாம் தான் உங்களுக்கு இவ்வளோ நல்ல பேர். அது எல்லாருக்கும் இல்லைங்க, எனக்கு தெரியும். இண்டஸ்ட்ரியில் பார்த்தா அவங்க கடுக்காமல் போவாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு எதிர்பார்க்குறது இல்லை, அதெல்லாம் பழகிட்டேன். இப்போ பார்த்து அலோன்னா தான் ஆச்சரியம், அது ஏதோ 9 போகுதுன்ட்டு பார்க்காம போயிட்டா வழக்கம் தான் இது அப்படின்ட்டு ஆச்சு. அது ஸ்பெஷல் கேரக்டர். சங்கீதா வந்து விளையாட்டில் தனியாக ஒரு மனசு உடஞ்சி ஒருத்தர் விழும்போது கூட தன்னம்பிக்கை விட்டு ஒரு தைரியசாலி. அவர் எல்லா விஷயத்தையும் அழுது புலமை எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்ல இது ஆச்சு அது ஆச்சுன்னு ஒரு சின்ன குழந்த மாதிரி எல்லாம் சரி விடு. இதுக்கிட்ட பேசி சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். ஏதாவது சார் நடிக்காதீங்க சார் இப்படி எங்கள் வீட்டில் வர மாற்றுவாங்களேண்ணே, சும்மா ஓவர் ஆக்ட் பண்ணிக்கலண்ணா எல்லாம் எங்கள் வீட்டில் என்ன அது இந்த பொண்ணு நம்ம மாட்டுது
அவ்வளோ உரிமையாக எடுத்து பேசுவோம். எங்கள் பசங்களாம் கூட ரொம்ப ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட போய் இதுக்கிட்ட என்ன கேட்க மாட்டாருக்கா என்ன இருக்கு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ்வளோ உரிமையான பொண்ணு. பாருங்கள் இன்றைக்கி சர்ப்ரைஸ் கொடுக்க பாருங்கள். நான் உண்மையிலே நிகழ்ச்சி கூடும்போது இப்படிலாம் பண்ணுவீங்களா எதிர்பார்க்கல. இது எவ்வளோ வேலை இருக்கும், அது பாப்பா பார்த்துக்கணும், அவங்க வீட்டுக்காரை பார்த்துக்கணும், எல்லாம் வேலைலாம் பார்த்து அதை விட்டு இங்கே வந்ததுன்னா அந்த நன்றி மனசு. இந்த மனசுக்கு அது இன்னும் எந்த லெவலுக்கு பெருசாக போகுது. How do you feel sharing the seat with him now, Sangeeta? I'm very proud. I'm very 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 happy because honestly வந்து இது வேற யாரு கூப்பிட்டிருந்தாலும் சத்தியமா நான் வந்திருக்க முடியாது. because இன்னைக்கு Sunday, it's my daughter's day. I know. So I cannot say no to sir because எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய குருநாதர்கள் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கங்கையம்மன் அங்கிள், ஏன்னா அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. எனிதிங் ஃபார் ஹிம். அண்ட் ரெண்டாவது வந்து பாண்டியராஜன் சார். எனக்கு நடிப்புனா என்னன்னு, அதாவது நான் வந்து ஐம் அ வெரி டஃப் பர்சன். என்னை வந்து உடைச்சி கிராக் பண்ணி எனக்குள்ளே ஏதாவது ஒன்று புகுத்தணும்னா அதுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது பவர் இருக்கணும். இஸ் a very powerful man. He cracked me and he put that inside my head. அந்த நடிப்புக்கு ஒரு ஏபிசிடிலாம் கற்றுக் கொடுத்தது சார் தான். ஸோ ஐ கேன் நெவர் ஃபர்கெட் தட். அண்ட் அது மட்டும் இல்லை, எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு செகண்ட் பேரண்ட்ஸ் மாதிரி இருந்தது வந்து சேம். இட்ஸ் கங்கையம்மன் அங்கிள் அண்ட் ஆண்டி அண்ட் பாண்டியராஜன் சார் அண்ட் ஆண்டி. எதுனாலும் வந்து நான் அப்செட்டாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு கோ அண்ட் அவங்ககிட்ட தான் கொட்டிட்டு அந்த அழுது கிழுது எல்லாம் பண்ணினா அவங்க தேத்திய ஓகே நீங்கள் கிளம்பு அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுவாங்க. ஸோ தே லைக் தட் வெரி ப்ரொடெக்டிவ் அபவுட் மீ. யூஸ்வலாக இண்டஸ்ட்ரியில் வந்து சார் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த ஒரு கனெக்ட், ஒரு பாண்டிங் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே ஒரு பாண்டிங் இருந்தாலும் அது தப்பாக பேசுவாங்க. இட்ஸ் வெரி காமன் டு யூனோ ஜஸ்ட் அப்படியே ட்ரேட்மார்க் பண்ணுறது. இதெல்லாம் மீறி ஐ திங்க் எனக்கு 25 இயர்ஸாக சார் தெரியும். அதாவது நான் குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் டுடே ஐம் 40. நான் குழந்தைன்னு சொல்ல சரி, நானே 40னா அப்போ அவர் ஏஜ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுங்க எல்லாரும். Noted. ஸோ இன்னைக்கு வந்து என் குழந்தை வந்து நான் அவங்க கூட்டிகிட்டு போனேன்னா என்ன பொண்ணுன்னு சொல்ல மாட்டார். ஆண்டிக்கு நான் பொண்ணு, நான் வந்து ஹீரோயின். ஆனால் என் குழந்தைக்கு இவர் தான் தாத்தா. என் குழந்தை வந்து இதுக்கு மேலே இருக்கு. அது எங்கள் வீட்டில் பக்கு ஒன்று இருக்குது. அதாவது ஃப்ரெண்டு நான் பாண்டியராஜன் எங்களுக்கு போனோம், பக்கு இருக்குமாங்க. இப்போ நான் முக்கியம் இல்லை, பக்கு தான். சார் நீங்க தப்பா சொல்றீங்க. இது பாண்டியராஜன் வீடு இல்ல, சுமோ வீட்டுக்கு நம்ம போறோமா அந்த மாதிரி. ஸோ ஷீ இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் the entire family and everything. So I wish and pray that இது next generation க்கு கண்டினியூ ஆகணும் அப்படின்றது. அந்த ஏன்னா இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கே யாரும் போக மாட்டேங்கிறோம் அப்படின்றக்கிறப்போ இது வந்து நம்மளா உருவாக்குன சொந்தம். இந்த சொந்தம் தொடரணுன்றது என்னோட ஆசை. So nice. See, நான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது, பட் உங்களை பற்றி நீங்கள் வரப்போறீங்கன்னு தெரிஞ்சோடனே எனக்கு தோணுன ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். ஸோ ஹவு பர்ஃபெக்ட்லி இட் ஃபிட்ஸ் யூ. ஸோ குட் டு ஹேவ் யூ. வேற நீங்க டபுள்ஸ் படத்துல நடிச்சது அது அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இது ஷேர் பண்ண முடியுமா? நான் வழக்கமாகவே கோவக்காரன் தான். அதுக்கு மைண்டில் இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் உடனே டென்ஷன் ஆகான்ட்டு. அதனால அந்த படத்தில் வந்து சார் அப்போ நீங்கள் நிஜமாக ஆக மாட்டீங்க. அது மாதிரி நடிப்பேன். இல்லை இவங்ககிட்டலாம் அப்படி கோவமாக்கத்தான் தான் உண்டு. இல்லைன்னா நம்மளுக்கு தூக்கி என்ன இவெல்லாம் ஒரு டைரக்டர்வாங்க. அதனால் அதில் ரொம்ப கொஞ்சம் சுட்டியான பொண்ணு. நார்மலாக வந்து ஒரு உட்காரும் போது கூட அது பல்ட்டி அடிச்சு உட்கார் அப்படின்னு இது அப்படியே பார்க்கும். நம்மளை வேணுமென்ட்டு அந்த அதை வெறுப்பேற்றுனா. ஏன்னா அந்த கேரக்டருக்கு நம்ம சொல்லும் போதில்ல இது அப்படி தெரியலையே கேரக்டருக்கு மாதிரி உளுந்து உடச்சிக்கின்னு எதாவது ஆகணும். நான் அது மாதிரி ட்ரை பண்ணேன் வருது அப்படின்னா பல்ட்டி அடிச்சு பார்க்கும். அது ஓகே வரும் இன்னும் அப்படின்னா. அப்போ அதெல்லாம் ரிப்போர்ட்டு இது வேணுமென்ட்டே பண்ணுறாரா, இவர் நடிப்பு சொல்லி தர்றாரா அப்படின்னு தெரியல. இதுக்கிட்ட அந்த கபடி ஆக்ட் பண்ணும்போது 2வது நாள்லேயே வந்து கொஞ்சம் மாதிரி அழுதுச்சு. வருது நான் நடிக்கலை. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு நான் அட்வான்ஸாக திருப்பி கொடுத்துட்றோம் நாங்கள் நடிக்க. இந்த டேரக்டர் கண்ணாமன்னு திட்டுறா பயங்கரமா. ஏன் திட்டுறேன் இப்படி பண்ண அவர் என்ன சொல்கிறாரு இது சொல்லுது அழுது. அவர் என்ன சொல்கிறாரு ஆனால் அதுக்கு எனக்கு வரல, நீங்கள் விட்டுருங்கன்னு. ஏன் வரல? ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ண வரும். அதே மூஞ்சி கழுவேன் ஓகே சொல்லு அது வரும்ன்ட்டு சொல்லி கொடுத்தோன்னே அப்படியே பார்த்து மறுநாள் அப்படியே பார்த்தா படம் முடியும் போது பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோயின் நம்ம சரியாக வேலை வாங்கலைன்னு எனக்கு கான்சியஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ விஷயம் இருக்கு. நல்லா ஒரு பாலா படத்தெல்லாம் பார்த்து மறந்து போயிட்டேன் நான். இந்த பிள்ளையா அது என்ன பர்ஃபார்ம் பண்ணுது, இதை அவ்வளோ பெரிய கட்டிக்காரி
அதுக்கான நிஜமாவே மிரண்டிங்களா? ஆமாம்மா ஆமாம். இல்லை எவ்வளோ பெரிய கேரக்டர் என்ன கொடுத்தாலும் வரணுமே. நான் அப்படி கொடுத்தா கலக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஒரு 2 வரியை கொடுத்து பாருங்க, இந்த கொஞ்சம் வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்துடுன்னு போயிடுவான். அந்த மாதிரி இல்லாமல் சேலஞ்சாக இருந்து பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் பாராட்டுற அளவுக்கு. அது என்ன தெரியுமா சார், நடிக்கிறப்போ அது ஏதாவது ஒன்று வரலன்னு வச்சுக்கோங்க, கண்ணை மூடி உங்களை நினைப்பேன் சார், அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டோன்னு டக்குன்னு வந்துருது டீச்சர். எக்ஸலண்ட் குரு. ஏன்னா ஆக்டிங்கில் வந்து ஒரு 2-3 வே ஆஃப் ஆக்டிங் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப தியரிட்டிக்கலாக தெரியாது. பட் ஆனால் ஒரு சில விஷயம் எப்படி பண்ணணுன்றது அது வந்து நம்ம தியரிட்டிக்கலாக கற்றுக்கணும். சிலதெல்லாம் வந்து நேச்சுரலாக நம்மளுக்கு வரும், சிலது வந்து ஒரு டபுள் லுக்கு அதெல்லாம் வந்து இவர் தான் கற்றுக் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பேசிக் அந்த தியரிட்டிக்கல் வந்து சார்கிட்டே தான் நான் கற்றுக்கிட்டேன், விச் ஐ ஹாவ் டு கிவ் இட் டு ஹிம். இன்னைக்கும் வந்துட்டு டபுள் லுக்குன்னு ஒன்று இருக்கு, அது சார் ரொம்ப அடிக்கடி பண்ணுவார். இப்படி பார்த்து அப்படிம்பாரு அவர், அப்படியே அந்த கண்ணை அப்படி விரிச்சிட்டு. அது இன்னை வரைக்கும் நான் இது எப்போ நான் ஸ்க்ரீனில் பண்ணாலும் ஐ ரிமெம்பர் ஹிம், சார் அன்னைக்கு அப்படின்னு ஐ ரிமெம்பர் தட். ஸோ அதான் அந்த மாதிரி சின்ன ஆரம்பத்துலேயே இதெல்லாம் இந்த லெசன்ஸ் எல்லாம் கற்றுக்கிறது வந்து இட் ஹெல்ப்ஸ் யூ இன் தி லாங் ரன். அது நிறைய விஷயங்கள். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் நிறைய படம் பண்ணி என் பக்கத்தில் பண்ணுவாங்க, அந்த டபுள் லுக்குன்னு சொல்லுவாங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வராது. அந்த டேரக்டர் வந்து சரி கொஞ்சம் டைம் எடுத்துட்டு வாங்க அப்படிம்பாங்க. நம்ம கேட்டோடனே நம்ம பண்ணிடுவோம், நான் சூப்பர் அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து அதாவது நான் வந்து ரொம்ப பாடுபட்டுட்டேன் இந்த செட்டில். பிகாஸ் ஹிஸ் மெத்தட் ஆஃப் ஆக்டிங்ல வந்து சர்டன் திங்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அவர் செட்டுக்குள்ளே போக முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபியூ திங்ஸ் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆல் யுவர் லைஃப், அந்த மாதிரி ஒரு ஆக்டிங். இல்லை ஆல்சோ நான் டஃப் டீச்சர் ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு எல்லார் முன்னாடி இப்படி பேசிடுறாரு, அதனால அதை ஓவர் கம் பண்ணணும், உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது நான் கபடி சாங் எடுக்கணும் குழுமணல்ல, அது ஐஸு வரைச்சிக்கிட்டு எல்லாம் எனக்கு கம்பெனி காஸ்டியூமு அது அப்புறம் ஸ்வெட்டரு எல்லாம் போட்டுட்டு பாக்கெட்டில் கை விட்டுருப்பேன். இது ஜாலியாக வரும், அதை எடுத்துருங்க ஜாலியாக இப்படி இருக்கல ஐயோண்ணா. அப்புறம் கஷ்டப்பட்டு ஆடும், அதில் ஒரு ரோல் ஆகி வர்ற மாதிரி 2 பேரும் ஐஸில் கீழே பாறைகர்லாம் இருக்குது. நான் பண்ண கேமரா வச்சு ரெடி ஓகே டேக்குன்னு போனேன். அப்படி விட்ட உடனே டம்பு டம்புன்றது என் கண்ணாடி போச்சு எல்லாம் போச்சு, இது காட்டி மூஞ்சி கிஞ்சி வச்சுட்டு ஆரம்பிச்சு ரெடி நெக்ஸ்ட் டேக் ரெடி கேமரா இப்படி ஓட்டேன். எனக்கு அடிபட்டுக்குது, எனக்கு அதை சொல்ல முடியாத எங்க காயின்னு இது மிரட்டினா தானே முடியும். போட்டு அடி இந்த கொல்றதுக்கே வந்திருக்கையா நிஜமா. நான் லைஃப்ல வந்து அந்த அந்த சாங் எபிசோட்ல இவரை திட்டின மாதிரி யாருமே ஒரு லைஃப்ல திட்டிருக்க மாட்டாங்க, அவ்வளோ திட்டிருக்கேன் நான். என்ன சாவடிக்கிறாயா இருந்தாலும் இவர் வந்து ட்ரெஸ்ஸுக்குள்ள அப்படின்னு அவ்வளோ லேயர்ஸ் போட்டு இவர் வந்து அங்கே அந்த ஐஸ்ல வந்து நிற்பாரு. எனக்கு இவ்வளோண்டு ட்ரெஸ் போட்டு அப்படியே நான் அவரை பார்ப்பேன், அப்படியே மேலே கீழே பார்ப்பேன், ஏய் ஒன்ன அப்படின்னு ரூமுக்கு போயிட்டு மறுபடியும் அவங்க ஆண்டி கிட்ட தான், ஆண்டி எனக்கு மட்டும் ஏன் ஆண்டி இப்படி ஒரு ட்ரெஸ், அவர் பாருங்க எவ்வளோ ட்ரெஸ் இல்லைன்னா அவரும் கம்மியா ட்ரெஸ் போட சொல்லுங்க அப்படின்னு. பட் இப்பெல்லாம் பண்ணானா சார் ஸ்ட்ரெயிட் அரெஸ்ட் வாரண்ட் தான். ஆமா கம்ப்ளைண்ட் கொலை முயற்சின்னு சொல்லி இப்ப அவ்வளவு தெளிவாயிட்டேன் நான், ஏமாத்தலாம் முடியாது. எதையுமே மாற்றம் சொல்றது. இப்ப பாருங்க பர்ஃபார்ம் பண்ணி ட்ரை பண்ணும், இந்த குணம் இப்போ வந்துருச்சு, எதுவுமே இதெல்லாம் எனக்கு வராதுப்பா அப்படிலாம் இல்லை. ஏன் பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணுறதுக்கு இல்லை, அது வரணும். ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் நல்லா பார்ப்பேன், முதல்லலாம் டச்சப் பண்ணணும் அதெல்லாம் இருந்தது. அது எனக்கும் வந்து நான் என்ன சொல்லித்தரேன் இங்கே டச்சப் பண்ணிட்டு ஒரு 2 ஓட்டு நான் அதுக்கப்புறம் டச்சப்பை வந்தால் அங்கே அவன் பார்க்குறது இல்லை, அப்படியே கை அமைச்சிருது. இப்போயா அவன் பேசிக்கொண்டு இப்போன்றது அப்படியே பார்த்துட்டு இன்னமும் சொல்கிறாருன்ட்டு அந்த கவனம் ஒன்றும் ஆர்டிஸ்ட்டுக்கு. நம்ம என்ன சொல்லித்தரமோ அதை கவனித்தா தான் நல்லா பண்ண போகிறாங்க. கவனிக்காமையே எனக்கு தயிரோட சொல்லு பகோடாக சொல்லுன்னா அப்புறம் நமக்கு என்ன அர்த்தம், கோவம் வரல. அது டெடிகேஷன் ஆர்டிஸ்ட். ஒன் திங் எங்க ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் we are very proud that we had very nice teachers. எங்களை வந்து உருவாக்குனவங்க எல்லாருமே வந்து வெரி ஸ்ட்ராங் in their field. ஸோ இன்னைக்கு எங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் எங்களால் ஓட முடியுதுன்னா அது இவங்க எங்கள் மைண்டில் போட்டது தான். அது இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் அது வருமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் இருந்தவங்க இப்போ பானுப்ரியா மேடம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் இன்னும் கிரேட் பர்ஃபார்மர்ஸ்.
அவங்க அளவுக்கு நாங்க கிடையாது. இப்போ எங்க அளவுக்கு இவங்கலாம் ஈடு கொடுக்க முடியுமா என்னன்றதே தெரியாது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒன்லி பிகாஸ் வி ஹேட் கிரேட் legends like them. ஏன்னா இப்போ நீங்க இங்க உட்கார்ந்து அவரை நான் இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்றது வந்து because you didn't mean it and now see the friendship that you the bond that you have developed. இல்ல எப்பொழுதுமே அந்த மோதல் ஆரம்பிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஐ திங்க் இட் லாஸ்ட் பிகாஸ் வி அந்த லைஃப்க்கு நம்ம சண்டை போடுறதெல்லாம் ஆரம்பத்திலேயே சண்டை போட்டுருவோம். அந்த சண்டை போட்டு முடிச்சிட்டோன்னே தட்ஸ் இட், இவரு இப்படிதான் இவ இப்படிதான் அப்படின்றது க்ளீன் ஆயிட்ட அப்புறம் there's no pretending. I know he is not pretending. இப்போ என்ன வந்து கழுத இங்க வா அப்படின்னா நம்மள கூப்பிடுவாரு அப்படின்னு இது மைண்ட்ல போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருந்துட்டோம்னா then it's difficult to break the ice. So forever அது கிட்டயே போக முடியாது. இவர் வந்து என்ன கழுதான் தான் கூப்பிடுவாரு. அது யூனிவர்சல் லாங்குவேஜ். பியூட்டிஃபுல் கழுதை நீங்க பாத்துருக்கீங்களா சார்? கழுதை குட்டி அழகா இருக்குங்க. ஆமா, கழுதை கூட குட்டியில அழகா இருக்கும்வாங்க. அது இவங்களுக்கு பிறந்தானா? சோ எனக்கு அது பழகிடுச்சு. இவரே என்ன நார்மலா எனக்கு மரியாதை இப்ப கூட வந்து வாங்க போங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. பிகாஸ் சார் இஸ் லைக் மை சார். ஐ கேனாட் இப்போ ஈவன் இப்போ நானே அவர் சார்ன்னு இல்லாமல் வேற ஏதாவது கூப்பிடணும்னா எனக்கு வராது. ஐ கான்ட் பி கம்ஃபர்டபுள். இப்போ எனக்கு பாருங்க இந்த எட்ஜில் நான் இந்த மாதிரிலாம் உட்கார ஆள் இல்லை, கால் மேலே கால் போட்டு உட்கார ஆள். அவர் முன்னாடி என்னால் இப்படி தான் உட்கார முடியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஐ எம் வெரி ப்ரவுட் தட் இந்த வேல்யூஸ்லாம் எங்களுக்கு உள்ள வந்து எங்களுக்குள்ள புகுத்தி இருக்காங்கன்றதே ஐ எம் வெரி ப்ரவுட். ஆக்சுவலி ஐம் ஸோ ஹாப்பி டு ஹியர் ஆல் திஸ். ஏன்னா அதான் இந்த காலத்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜென்ரேஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட்க்கு இவ்வளோ லேர்னிங் கிடைக்குமா, இப்படிப்பட்ட குருஸ் கிடைப்பாங்கன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இட் வாஸ் லைக் உங்களுக்கு நிஜமா சர்ப்ரைஸா இருந்ததா? எதிர்பார்த்தீங்களா? ஷாக்குங்க சார். ஒரு அப்படின்னு நடிங்க சார், நடிச்சு காமிங்க சார் உங்க ஷாக்கை நான் பார்க்கணும். எப்படி சார் இருந்தது? ஏன்னா இப்போ எல்லாம் வருவாங்களா, இதுவே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம். நம்ம போய் நான்லாம் வந்து கல்யாணத்துக்குலாம் எல்லோரும் கூப்பிடணும், எல்லோரும் வரணும்னு எனக்கு அதுக்கு அப்போ கூட கமெண்ட் அடிச்சிது. உங்களுக்கு இதே வேலை சார், எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டாக பண்ணு, நான் அப்படியே இருக்கிறீங்க. பையன் கல்யாணத்தெல்லாம் கிராண்டாக பண்ணுறேன். அப்போது எல்லோரும் மன கட்டுறேன். இது ஏன் இதெல்லாம் காசுலாம் பேங்க்கில் போட்டு அவனுக்கு கொடுத்துருங்க. இது இந்த காலத்து பசங்க இருக்குது. கல்யாணத்துக்கு பண்ணுற செலவுலாம் பேங்க்கில் போட்டு கொடுத்துருங்கன்னு. அப்புறம் எதுக்கு வாழ்கிறது? நம்ம எவ்வளோ நல்லா வந்திருக்கோன்னு எப்படி தெரியப்படுத்துது? இது நான் இப்போது இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் யாராவது வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னா அதுவே தெரியுது. அது சங்கீதா வருதுன்னா இந்த ஷோலயே உள்ளே வெளியிலேயே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாக் இன் கெஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ். அப்படியா? அதுவும் மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட் என்னன்னா ஒரு சண்டே அன்னைக்கு அவங்களோட குட்டி பொண்ணையும் கணவரையும் விட்டுட்டு அவங்க வந்து உங்க மேல எவ்வளவு மரியாதை இருந்தா அவங்க வருவாங்க. ஐ எம் சோ டச்ட் ஆக்சுவலி. Thank you. So proud of you. And மனசு போல அமைது. கிறிஷ் வந்து ஒரு அருமையான பாடகர் மட்டும் இல்லை, அருமையான கணவன். நல்லா தெரியும். இது கச்சம இலக்கியெல்லாம் ரெண்டு பூனை மாதிரி சுற்றுவாப்புல நல்லா அமைஞ்சது. மனம் போல் மாங்கல்யன்னுவாங்கல்ல, அது கரெக்டாக அமைஞ்சதுக்கு நான் அப்பப்போ சொல்லுவேன். நல்லா அமைஞ்சிருக்கு, வாய் வச்சு கம்மி சண்டை கிட்ட போட்டுருக்க, பேசாம ஜாலியாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எப்படி சார் லைஃப்ல சண்டை போடாம இருக்க முடியும்? எப்படி இப்போ நீங்க ஆண்டியோட எப்படி கிறிஸ்டுக்காகணும் இது எப்படி இந்த பொண்ணு கூட நினைச்சாங்க சார்? உங்களை இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா ரொம்ப மிரட்டிடுவாங்க. கலரே மாறிடுது. இந்த ஆன் ஸ்கிரீன்ல வந்து இந்த ஃபிலிம் கப்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஓ நாங்க சண்டையே போட மாட்டோம், நாங்க இப்படிதான் இருப்போம். எவ்வளவு சண்டை போடாம எப்படிங்க இருக்க முடியும்? ஒரு ரெண்டு பேர், ஒரு அக்கா தங்கச்சி ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலே சண்டை போடாம இருக்க முடியும். யாரோ ஒருத்தங்க இன்னொரு இடத்துல பிறந்து நம்ம இங்க பிறந்து ஒரு வீட்டுக்குள்ள இருந்து we are trying to live our entire life na, how can we not fight? It's so natural. Yes, it's your birthright. பாருங்க அவங்க வீட்ல இருக்கு. Thank you so much. Thank you for joining us, sir. ஒரு சின்ன பிரேக் and thank you so much. Thank you for joining us. It was such a fun segment. Thank you. எனக்கு ஆக்சுவலா பிரேக் விடுறதுக்கு மனசு இல்ல. Thank you sir. நிஜமா I think இந்த மேடையில உங்களுக்கு நன்றி சொல்றதோட எனக்கு வேற பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. என் லைஃப்ல நீங்க எனக்கு பண்ணது எல்லாத்துக்கும் நன்றி. அண்ட் இன்னமும் எனக்காக நீங்க வந்து மெனக்கிடுற ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நன்றி. அண்ட் உங்களோட வாசுகி ஆண்டிக்கும் நன்றி.
பிரேம், பிரித்தி அண்ட் பல்லவா எல்லாருக்குமே தேங்க்யூ so much for accepting me as my sister. மோஹித் and நிதிலன் எல்லாருக்குமே because to accept someone into their family is also அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து என்ன accept பண்ணிக்கிட்டதுக்கும் and எனக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் நீங்க வந்து எனக்கு செஞ்சதுக்கு தேங்க்யூ so much sir. and லைஃப்ல நீங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும் and கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கணும். Thank you.